இப்பொழுதும் இந்த வருடத்திற்கான ஆமென் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையிலே நான் ஒவ்வொரு வருஷமும் காத்திருப்பது உண்டு. ஆனால் இந்த வருஷம் அவர் என்னோடு இடைப்பட்டது மாதிரி அவர் இடைப்படவே இல்லை. இதுக்கு முன்னாடி அவ்வளவாய் என் அருள்நாதர் பரலோகம் திறந்தே தான் இருந்தது. 7 நாளாக பரலோகம் திறந்தே தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. கண்ணை திறந்து வச்சிருக்கும் பொழுதே அவர்களுடைய தூதர்களுடைய அசைவையும் பரலோகத்தின் மகிமையையும் பார்க்கும்படியாய் பரலோகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். 2 நாட்களுக்கு முன்பு முதலாவது நான் செய்தியை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, அப்புறம் ஒரு வாக்குத்தத்த பாடல் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, அப்புறம் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக காத்திருந்த பொழுது 2 நாளைக்கு முன்னாடி பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தேன். அங்கு என்னுடைய ஆவி அங்கு கடந்து சென்ற பொழுது என்னுடைய கையில் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. அந்த புத்தகத்தில் 2014 என்று எழுதப்பட்டிருந்தது. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இது வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு மெழுகினால் செய்யப்பட்ட புத்தகம் போல காட்சியளித்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஐஸ்கிரீம் கேக் மாதிரி. ஆமென். அந்த புத்தகத்தை நான் சாப்பிட்டேன். ஆமென். ஏன்னா அதை சாப்பிடுன்னு ஒரு குரல் என்னோடு பேசினது. அதனால் அந்த புத்தகத்தை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு அந்த வார்த்தைகள் எனக்குள்ள இடம்பெற்றது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் அருள்நாதர் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த வருடம், போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எப்பவுமே நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் நிறைய காரியங்களை சொல்ல விரும்புவேன், பேச விரும்புவேன். ஆமென். ஆனால் இந்த வருடம் கர்த்தர் கொஞ்சம் வித்தியாசமாய் ஆமென் இந்த இயர் அந்த புத்தகத்துக்கு மேலே இட்ஸ் a year of calamities எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துக்கு, உங்களுக்கு இல்லை பிரியமானவர்களே, பயப்பட வேண்டாம். நமக்கோ அவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆதலால் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். முதலாவது கர்த்தருடைய வருகைக்காக இந்த உலகம் தீவிரமாக ஆயத்தப்பட ஆரம்பித்து விட்டது. ஆமென். தீவிரமாக. நான் எப்பவும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக போவேன் ஊழியத்தில். ஆமென். ஒரேடியா வருகை பற்றியும் பேசுறதில்ல. ஆமென். ஒரேடியா இந்த பக்கமும் சாயறதில்ல. எல்லாமே வேணும். ஹீலிங், டெலிவரன்ஸ், மிராக்கிள்ஸ், ப்ராஃபஸி எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படிதான் என் அருள்நாதரிடத்தில் கேட்பது உண்டு. ஆமென். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார் இந்த வருடம், ஆமென், இந்த வருடத்தில் இருந்து என்னுடைய வருகைக்கான காரியங்கள் உலகம் முழுவதும் ஆமென் தீவிரப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உலகம் அவருடைய வருகையை நோக்கி தீவிரமாக எதிர்நோக்க ஆரம்பித்து விட்டது. ஆமென். இரண்டாவதாக, முதலாவது ஆவிக்குரிய காரியங்களை உங்களோடு சொல்லுகிறேன். அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செய்வாங்களா? பிடித்துக் கொள்வார்களா? நீங்க எந்த அளவுக்கு பிடித்துக் கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே வந்து தங்கும். ஹல்லேலூயா. அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா கடைசி கால ஊழியங்கள்ல மகிமை அதிகமா வெளிப்படும். இதற்கு முன்பதாக காணப்பட்டதை விட அதிகமான மகிமை இந்த கடைசி கால ஊழியங்கள்ல காணப்படும். ஆதலால் தேவன் அதிகமாய் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பலவந்தமாய் அதை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக, கம்ப்ளீட்டா கர்த்தருடைய சித்தத்துக்கு சரண்டர் ஆற ஊழியர்களுக்கு உதவி செய்யும்படியாய், சரண்டர் ஆகிற விசுவாசிகளுக்கு உதவி செய்யும்படியாய், முந்தைய காலங்களில் போல் அல்ல, இது கடைசி காலங்களாய் இருக்கிறபடியால் பரலோகம்
திறக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. முற்றிலுமா சரண்டர் ஆகிற ஊழியர்களுக்கு விசேஷமாய் உதவி செய்யும்படியாய் பரலோகம் முற்றிலுமாய் திறக்கப்பட்டிருக்கும். 100% பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். முன்னாடி பரலோகத்தை பார்க்கறது ஒரு அரிதான காரியம். இன்று அது அப்படியா? பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். யார் யாரெல்லாம் தன்னை முற்றிலும் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த பரலோகத்தின் ஒத்தாசை எளிதாய் இறங்கி வரும். ஹல்லேலூயா. 4வதாக, பரிசுத்தவான்கள் அநேகருக்கு வலு சர்ப்பத்தோடு யுத்தம் உண்டாயிருக்கும், ஆனால் இறுதியில பரிசுத்தவான்களுக்கு வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா. எனக்கு கூட இருதயெல்லாம் படபடத்தது. ஆனா அருள்நாதர் சொன்னார், பரிசுத்தவான்களுக்கு வெற்றி உண்டாயிருக்கும். அநேகருக்கு வலு சர்ப்பத்தோட, ஆமென், பரிசுத்தவான்களுக்கு வலு சர்ப்பத்தோட யுத்தம் உண்டாயிருக்கும், ஆனால் இறுதியிலே பரிசுத்தவான்கள் வெற்றி பெறுவார்கள். ஆமென், ஆமென். 5வதாக, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சற்று கடினமாகவே காணப்படும். டு ஃப்ளோட் வித், அதோடு கூட இசைந்து போவது சாதாரணமா இருக்காது, சற்று கடினமாகவே காணப்படும். ஆமென். ஆதலால் அதிகமான நல்ல வலிமையான ஜெபம் தேவை. ஹல்லேலூயா. வல்லமையான ஸ்ட்ராங்கான பிரேயர் பவர் இந்த நாட்கள்ல தேவை. ஆமென். நீங்க எல்லாரும் உங்களுடைய குடும்ப ஜெபங்களை அதிகப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதிகமா இந்த வருடத்துல உபவாசத்தோடு ஜெபிப்பது உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் குடும்பமாகவோ தனிப்பட்ட விதத்திலோ அதிகமாய் நீங்கள் உபவாச ஜெபம், அது வல்லமையுள்ள ஜெபமாய் காணப்படுகிறபடியினால் உங்களுடைய சரீரங்கள் அதுக்கு பழக்கப்படுத்துங்க. ஏன்னா காரியங்கள் எல்லாம் சற்று கடினமாய் மாறப்போகிறபடியினால் வெற்றி பெறதுக்கு நல்ல ஆழமான ஜெபம் தேவை. குடும்ப ஜெபங்களை நீங்க அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். 6வதாக, 5 காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். 6வதாக, உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த வருடத்துல கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புவதாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமும் உண்மையும் உடைய பெற்றோர்களுடைய பிள்ளைகளை அவர் கட்டாயமாய் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஜனவரி மாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்கள். இந்த ஜனவரி மாதத்துல உங்க பிள்ளைகளுக்குன்னு நீங்க அதிகமா ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் தேவை என்று கர்த்தர் சொல்ல சொன்னார். ஆதலால் உங்க பிள்ளைகளுக்காக இந்த ஜனவரி மாதத்தை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் எல்லாம் இந்த ஆண்டிலே வெற்றியை காண்பீர்கள். ஆமென், 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 ஆமென். அடுத்து 7வதாக, ஊழியர்களின் மத்தியிலே அன்புக்கு பதிலா போட்டிகளையும் பொறாமைகளையும் சாத்தான் அதிகமாய் தூண்டி விடுவான். யாரு? சாத்தான் அதிகமாய் தூண்டி விடுவான். தேவனுடைய ராஜ்யத்தை மறந்து தங்களுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்ப சாத்தான் அநேக தவறான ஆலோசனைகளை ஊழியர்கள் மத்தியிலே விதைப்பான். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, ஏன்னா சாத்தான் அவன் கொஞ்சம் தீவிரப்பட்டதை நேற்று ராத்திரி நான் பார்த்தேன். ஆதலால் ஊழியர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்யறதுக்கு தீவிரப்படுவான். ஆமென். 8வதாக, நம்முடைய அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்திய அரசியல்ல ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தலைவர்கள் வெளிப்படையா கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புவது இல்லை. மாறாக ரகசியமான சில காரியங்கள் நமக்கு விரோதமாக ஏற்பட்டாலும் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்துல பெருகினது போல நாம் இந்த தேசத்திலே பெருகுவோம். ஹல்லேலூயா,
ஹalleluya. ஆமென். எங்க மிதிக்கிறாங்களோ அங்கதான் என்ன செய்யும்? பெருக்கம் வரும். எங்க அழிக்கிறாங்களோ அங்கதான் பெருக்கம் வரும். எங்க ஒடுக்குறாங்களோ அங்கதான் பெருக்கம் வரும். ஆதலால் ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நடக்கும். அடுத்தபடியாக இந்த புதிய அரசியல்ல அது ஆரம்ப காலங்களில் மிக மிக நேர்த்தியாகவும் ஒரு சமாதானம் உள்ள கவர்மெண்டாய் தோன்றினாலும் கூட நாட்கள் செல்ல செல்ல உள்நாட்டு குழப்பங்களும் உள்ளே நிறைய பிரச்சனைகளும் ஆமென் விரிசல்களும் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். இந்த புதிய தலைவர்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தோடும் இஸ்லாமிய நாடாகிய அரபு தேசங்களோடும் இஸ்லாமியர்களுடைய நாடுகளாகிய அரபியர்களின் தேசத்தோடும் அவர்கள் சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்கும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோம். நமக்கு அது ஒரு பாதுகாப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் முக்கியமா சொன்ன ஒரு காரியம், ஆமென், பூகோள மாற்றங்கள் உண்டாகும். Hallelujah. There will be many geographical changes. Hallelujah. சங்கீதம் 104:30 சொல்லுகிறது, அவர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறார். அவர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிற கர்த்தர். ஆதலால் பூமியின் ரூபம் புதிதாக்கப்படும். பூமியின் ரூபம் புதிதாக்கப்படும். எப்படின்னா பூகோள மாற்றங்கள் உண்டாகும். ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ். நிறைய தீவுகள்லையும் இன்னும் பூமியின் ரூபத்திலையும் அநேக பூகோள மாற்றங்கள் உண்டாகும். 10வது தீவிரமான காலநிலை மாற்றங்கள், கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் உண்டாகும். யாரும் நிதானிக்க முடியாத அளவு காலநிலைகள்ல தலைகீழ் மாற்றங்கள் உண்டாகும். வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி வனாந்தரமாகும். ஹல்லேலூயா. மழை எதிர்பார்த்தா ஆமென் குளிர் உண்டாகும், குளிர்ல வெயில் உண்டாகும். அப்படியாய் காலநிலை மாற்றங்கள் ரொம்ப உக்கிரமா ரொம்ப டீப்பா இருக்கும். ஹல்லேலூயா. ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ் பூகோள மாற்றங்கள். அடுத்து காலநிலை மாற்றங்கள். ஆமென், ஆமென். 11வது கடுமையான புயல், சைக்ளோன்ஸ், உக்கிரமான புயல்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். 12வதாக உலக நாடுகளும் நம்முடைய தேசமும் பொருளாதார நலிவை கண்டடைய வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஆமென், ஆமென், ஆமென். 13வதாக வர்த்தகங்களும் லாபங்களும் அதிகமாக பாதிக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே தொழில்களில் செழிப்பை உண்டாக்கும். The giving people are protected and blessed. கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களை கர்த்தர் கட்டாயம் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். என தொழில்களும் வர்த்தகங்களும் லாபங்களும் அதிகமாக பாதிக்கப்படும். ஆமென். 14வதாக மழை உண்டாயிருக்கும். 15வதாக விலைவாசி உயர்வுகள் இருக்கும். ஏழைகள் அதிகமாய் கஷ்டப்படுவார்கள். ஹல்லேலூயா. நடுத்தர வர்க்கத்தாரும் கூட சற்று பாதிக்கப்படுவார்கள். விலைவாசி உயர்வு அதிகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். 16வது கொலைகளும் கொள்ளைகளும் பெருகும். 17வது நேற்று ராத்திரி நடந்த காரியம் என்னன்னா, என்னுடைய ஆவி 2வது வானத்தை கடந்து 3வது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது 2வது வானத்துல வலு சர்ப்பத்தினுடைய குமுறலின் சத்தத்தை நான் கேட்டேன். கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பொல்லாத சாத்தான், ஆமென், அவனுடைய வார்த்தைகள் 2 வார்த்தைய துல்லியமா நான் கேட்க முடிந்தது. அவனுடைய ஆமென் அவனுடைய காலம் குறுகி கொண்டிருக்கிறபடியால்
அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வருவதையும் கண்டேன். அவன் சொன்னான், தீவிரமான பாலியல் நோய்களையும் ஜனங்கள் மத்தியில் நான் விதைப்பேன். அது மாத்திரமல்ல, கர்த்தரை அறிகிற அறிவு இந்த ஜனங்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அவர்களுடைய கண்களை திறக்கிற எந்த ஒரு உபதேசத்தையும் நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். இந்த ஜனங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கணும்னு என்னுடைய முழு மூச்சோடு நான் முயற்சி செய்வேன். ஹல்லேலூயா. ஆதலால் எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் யாரு, அவருடைய செயல் என்ன என்று அறிந்து கொள்ளும்படியாய் இந்த வேத புத்தகத்தை நேசித்து நீங்க வாசிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தெளிவா அந்த 2 வார்த்தையும் மறுபடியும் மறுபடியும் நான் கேட்டேன். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய கண்களை திறக்கிற உபதேசங்களை குறித்து நான் எரிச்சல் அடைகிறேன், கோபம் கொள்ளுகிறேன் என்று அவன் கர்ஜிப்பதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். கர்த்தரை நீங்க அறிந்தால் ஒழிய இந்த கடைசி காலங்களில் ஆமென் நம்ம கஷ்டப்பட முடியாது. ஆமென், ஆமென். அவருடைய வேத புத்தகத்தை நேசியுங்கள், அவருடைய வார்த்தையை வாசியுங்கள். அடுத்து 18வது, ஆமென், கொள்ளை நோய்களும் பெருகும். ஈவன் இன் த பிகினிங் ஆஃப் த இயர்ஸ் இதை நாம் காணலாம். இந்த வருடத்தின் ஆரம்ப மாதங்களிலும் கூட இதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்து 19வது, அறிவு அதிகமாய் பெருகும். புதிய இன்வென்ஷன்ஸ், சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் பெருகும். ஆமென். அமெரிக்க ஐக்கிய தேசங்கள்ல நிறைய அவங்க வெற்றி எடுக்கத்தக்கதான ஏவுகணைகளையும் புதிதான டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆமென் நிறைய சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் ஏற்படும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆனால் அன்பு தணிந்து போகும். எங்கேயுமே உண்மையான அன்பை காண முடியாது. people are becoming more selfish. சுயநலமான காரியங்களும் ஆமென் சுயநலமான காரியங்களும் செல்ஃபிஷ்னஸ்னா என்னது? சுயநலம் தான் இல்லையா? பெருகும். ஹல்லேலூயா. பெருகும். ஆமென். பிரியமானவர்களே, 20வது, பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற அநேக இடங்களிலே விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பெருகும். Hallelujah. The so-called holy places, the prostitutions increase. பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற இடங்களிலே வேசித்தனங்கள் பெருகும். 21வது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி, the lukewarm people will be vomited from the realm of the living God. வெதுவெதுப்பான ஜனங்கள், அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வாந்தி பண்ணி போடப்படுகிற காலம் இது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் எப்படி அனல் கொண்டு அவரை பற்றி கொள்ளணும்னு சொல்லி இந்த நாள்ல ஒரு முடிவு எடுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இவையெல்லாம் நடந்த போதிலும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிப்பார். எல்லார் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். இவையெல்லாம் நடப்பது உண்மைதான், ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிப்பார். தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் பரிதபிப்பார். தேவனுடைய நகரமாகிய எருசலேமின் மேல் மனம் இறங்குவார். தன்னுடைய நாமத்தை நம்புகிற ஆமென் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக அவர் பரிதபிப்பதை நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய என் சகோதர சகோதரிகளே, ஆமென், ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை நான் தீவிரமாய் பார்த்தேன். அந்த காரியம் என்னன்னா, 2 பிரிவாய் தேசங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒரு பிரிவு ஃபுல்லா கிருபைக்காகவும், இன்னொரு பிரிவு
ஜட்ஜ்மெண்ட்டுக்காகவும் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன். ஹல்லேலூயா. கிருபைக்காக வைக்கப்பட்டிருந்த தேசங்கள். ஆமென், ஆமென். இன்னொன்று நியாய தீர்ப்புக்காக குறிக்கப்பட்ட தேசங்கள். கிருபைக்காக குறிக்கப்பட்ட தேசங்கள் கீழே ஆப்பிரிக்க நாடுகள், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து, சைனா போன்ற கீழை நாடுகள், ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளை கண்டேன். ஹல்லேலூயா. நமக்கும் கிருபை தான். கையை ஒரு தட்டு தட்டலாமா? ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு பகுதியில் நியாய தீர்ப்புக்காக குறிக்கப்பட்ட நாடுகள் ஐரோப்பிய நாடுகள், இத்தாலிய தேசங்கள் ஆகும். ஆமென். பில்லி சூனியங்களும் சாத்தான் தொடர்புடைய நாடுகளையும் கர்த்தர் விசாரிப்பேன் என்று சொன்னார். ஆனாலும் அவங்களுக்கு கூட நான் கிருபை பாராட்டுவேன். ஆனா இருதயம் கடினப்பட்ட தேசங்களை நான் கட்டாயமாய் விசாரிப்பேன். ஹல்லேலூயா. இந்த கிருபையும் நியாய தீர்ப்பும் எதன் அடிப்படையில் கர்த்தர் குறிச்சிருக்காருன்னா, ஆமென், ஒரே ஒரு காரியம், இருதய கடினம். கடினமான ஜனங்களை, ஆமென், கடினமான தேசம், கடினமான இருதயமுடைய ஜனங்கள் தான் நியாய தீர்ப்புக்கு என்று குறிக்கப்பட்டவர்கள். அல்லது எவ்வளோ பாவம் செய்தாலும் அவர் கிருபைக்காக தான் இன்னும் காத்திருப்பதாய் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, ஆமென், 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 ஆமென். ஆதலால் இன்னைக்கு நமக்கு அவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் உங்களோடு இருப்பேன். ஆமென். நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்ன எல்லாரும் வாசிங்க. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் அந்த வார்த்தையினுடைய முழு ஆசீர்வாதங்களையும் நாம் கண்டடையும்படி நமக்கு அருள் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மோடு இருப்பார். அந்த வார்த்தையினுடைய முழு ஆசீர்வாதங்களையும் நாம் முற்றிலும் அனுபவிக்கும்படியாய் ஆமென் அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வருடத்தின் இந்த முதல் நாளில் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி அவர் நம்மை கரம் பற்றி அழைத்து செல்லுகிறார். ஒரு அருமையான மெசேஜ், வாக்குத்தத்த மெசேஜையும் அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, எனக்கே ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் அப்படியாய் கற்றுக் கொடுத்தார். ஆமென். அப்படி கொடுத்தவர் அதை செய்யாமல் இருப்பாரா? உன்னோடு இருக்கேன், உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். உலகம் ஆமென் கஷ்டங்களுக்குள்ளாய் கடந்து சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். அவர் உன்னோடு இருக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களை நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்னைக்கு கரங்களை தட்டி அதை சுதந்தரியுங்கள். நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அதை சொந்தமாக்குகிறேன். நான் சொன்னதுதான். ஹல்லேலூயா. நான் அவரால் அபிஷேகிக்கப்பட்ட மகள். நான் சொன்னதுதான். ஆமென், ஆமென். என் ஜனங்களை ஸ்ட்ராங்கா ஆசீர்வதிக்க சொல்லி கர்த்தர் இன்னைக்கு என்னை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் ஐயா. என் வார்த்தையை நம்பி என் குரலை கேட்கும்படி வருகிற என் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லட்டும்? என் தேவன் சொன்னார், bless them strongly my daughter, that I will bless them. Hallelujah. Amen, amen, amen. ஆதலால் இன்று அவருடைய ஆமென் ஆசீர்வாதம் உங்க மேல தங்கும். எங்க ஊழியத்தையும், எங்க ஊழியத்தை நேசிக்கிறவர்களையும், எங்க ஊழியத்தோடு இணைந்த ஊழியங்களையும் குறித்து நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன காரியம், இந்த ஆண்டு ஆமென் நமக்கும் நம்முடைய ஊழியங்களுக்கும் நம்முடைய ஊழியங்களை சார்ந்த ஊழியங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கட்டாயமா ஆசீர்வாதமா இருக்கும்.